அத்திப்பட்டி கிராமத்துல சுதேஷிங்கிறவரு அவரோட வீட்டு முன்னாடியே சிக்கன் லெக் பீஸ் கடை போட்டிருந்தாரு. அவரோட லெக் பீஸ் கடையில கூட்டம் எப்பவும் அள்ளும். அவர் அதுல விசேஷமான மசாலாலாம் கலப்பாரு. என்னப்பா சுதேஷி, 2 நாளா உன் கடையவே காணா. நானும் இன்னைக்கு போடுவேன் நாளைக்கு போடுவேன்னு நினைச்சேன், ஆனா ஆளவே காணா. எங்கம்மா 2 நாளா காய்ச்ச வாட்டி எடுத்து பிடிச்சி, அதனாலதான் கடையும் போடல ஒன்னையும் போடல. ஆமா, நான் இன்னைக்கு கடை போடுறேன்னு சொல்லவே இல்லை. சொல்லாததுக்கு முன்னாடி நீங்களா வந்துட்டீங்களே, பரவாயில்லையே. நீ சொல்லலைன்னா எங்களுக்குலாம் தெரியாதாப்பா. உன்னோட லெக் பீஸோட மனம்தான் மூக்க தொலைக்குதே, அதை வச்சே மோப்ப முடிச்சு வந்துட வேண்டியதுதான். சரி 2 லெக் பீஸ் போட்டு தரியா? இருங்கம்மா, போட்டு தரேன். அந்த சுதேஷிங்கிறவரும் அந்த பாட்டிக்கு லெக் பீஸை பொறிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அண்ணே, எனக்கும் லெக் பீஸ் வேணும். அண்ணே, எனக்கு இப்படி பொறிச்சு கொடுங்க. நல்லா அந்த மேலே இருக்க பகுதியெலாம் நல்லா முருகி இருக்கணும், கீழே அந்த எலும்பு தான் தெரியணும், அப்படி இருக்கணும் பொறிக்கிறது. ஏன்டா, எப்படி சாப்பிட்டாலும் லெக் பீஸை சாப்பிட தானடா போற. அது என்ன மேலே நல்லா பொரிஞ்சிருக்கணும் கீழே எலும்பு தெரியணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? வர்றதை தானே அவரை பொறிச்சு கொடுப்பாரு. நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற? விடுங்கம்மா, சின்ன பையன் தானே, அவன் ஆசைப்படி எப்படி பொறிக்கணுமோ அப்படி பொறிச்சு கொடுத்துட வேண்டிதான். அண்ணே, எனக்கும் 2 லெக் பீஸு. அந்த மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு எனக்கு பொறிச்சு கொடுங்க. ஏன்னா எனக்கு அந்த லெக் பீஸ் தோல் பிடிக்கவே பிடிக்காது. ஏண்டி, ஆளுக்கு ஒரு டைப்பாக இந்த மாதிரி பொறிக்க சொன்னால் அவர் எப்படி தான் பொறிச்சு கொடுப்பாரு? உனக்கு பொறிக்கிறதுக்கே 2 நாள் ஆயிரும் போல். எப்படி பொறிக்கணுமோ அவர் பொறிக்கிட்டு விடுங்கடி. எப்படி சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே தானே போக போகுது. அப்புறம் என்ன, பொறிச்சு தரதை தின்னுங்க. ஆளுக்கு ஒவ்வொரு டைப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. விடுங்கம்மா, அவங்க உங்களுக்கு பிடிச்சதை சொல்லட்டும், நான் அதுபடியே செஞ்சு கொடுத்துட்றேன். எதுக்கு வம்பு? அங்கே 3 பேருமே நல்லா லெக் பீஸை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கடைக்கார சுதேஷி அந்த லெக் பீஸை ரொம்ப சுவையோட கொடுத்துருந்தாரு. ஏப்பா சுதேஷி, உண்மையிலே உன்னோட லெக் பீஸு ரொம்ப அருமையாக இருக்குப்பா. இதுக்கு முன்னாடி எந்த கடையிலும் இப்படி ஒரு லெக் பீஸை நான் சாப்பிட்டதே கிடையாது. உன்னோட விசேஷமான மசாலா தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. அண்ணே, இந்தாங்கண்ணே பணம். லெக் பீஸ் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்ததுண்ணே. 100 ரூபா தானே? ஆமாம்மா, ஒரு லெக் பீஸ் 50 ரூபா, 2 100 ரூபாம்மா. அந்த அக்காவும் அந்த லெக் பீஸ்க்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. சரி, இன்னும் 2 லெக் பீஸ் இருக்குது. அதை வீட்டில் யாருக்காவது சாப்பிட கொடுத்துருவோம். பாவம், அவங்களுக்கும் சாப்பிடணும் போல இருக்கும்ல. கடையை எடுத்து வைப்போம். அந்த நேரம் பார்த்து முனியாண்டிங்கிறவன் அந்த இடத்துக்கு வந்தான். என்னப்பா சுதேஷி, எப்படி இருக்கா? கடையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல, எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க போல. உன்னை பார்க்கலாம் தான் அந்த சைடு வந்தேன். ஆமாப்பா, கடை இப்போதான் முடிஞ்சுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்படியாப்பா, கடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போ அந்த 2 லெக் பீஸ் மட்டும் இருக்குது. அது வீட்டில் யாருக்காச்சும் கொடுத்துக்கலான்னு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கடை போட்டதுல இந்த 2 லெக் பீஸ் மிஞ்சிருச்சு, அதனால வீட்டில் கொடுத்துக்கலான்னு வச்சுக்கிறேன். ஏன்பா? என்கிட்ட வாங்கி திங்கவும் காசு இல்லை. நீ தப்பா நினச்சிக்கலன்னா அந்த 2 லெக் பீஸை எனக்கு பொறிச்சு கொடு. எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு சுதேஷி. இதனால என்னப்பா, நான் பொறிச்சு தரேன், இரு. அந்த சுதேஷிங்கிறவரு அந்த முனியாண்டிங்கிறவனுக்கு ஃப்ரீயாகவே அந்த லெக் பீஸை பொறிச்சு கொடுத்தாரு. ஆஹா சுதேஷி, உண்மையிலே இந்த லெக் பீஸு ரொம்ப அருமையாக இருக்கு. இது கூட ஏதோ விசேஷமான மசாலா கலக்குறியாமே, அந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு எனக்கு சொல்லி கொடுப்பா. நானும் இதை வச்சு ஒரு கடையை போட்டு பெரிய ஆளா வந்துடுவேன்ல. மன்னிச்சிரு முனியாண்டி, அதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது. அது பரம்பரையா நாங்கள் காத்து வச்சிட்டு இருக்க ரகசியம். அந்த பொடியை பற்றி நாங்கள் யாருக்கிட்டையும் வாயை கூட திறக்க மாட்டோம். நீயே சொல்லு, இப்படி ஒரு கடை வச்சு உங்கள் முன்னோர்களா உனக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலாவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை வேற யாருக்கிட்டையாவது சொல்லி கொடுப்பியா சொல்லு. அது போல தானே நானும் எங்களோட மசாலாவை பற்றி நான் யாருக்கிட்டையும் துளி கூட சொல்ல மாட்டேன். என்னை மன்னிச்சிரு. என்ன சுதேஷி, நான் ரொம்ப கஷ்டப்படுறவன். நீ சொன்னேன்னா நானும் பொழைச்சிக்குவேன்ல. கஷ்டப்படுறேன்னா ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணி பொழைச்சிக்கோ, இல்லை நீயா சொந்தமாக கண்டுபிடிச்சு அதை பண்ணிப்பாரு. அதை விட்டுட்டு என்னோட தொழிலில் வந்து ஒல வைக்காத போ. அந்த முனியாண்டிங்கிறவனும் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க இருந்து. சுதேஷிங்கிறவரு கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அடுத்த நாள் அவன் நண்பனை சொந்திச்சு இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். என்னடா, எதுக்கு என்னைய வர சொன்னேன்? டே, நான் உங்ககிட்ட ஃபோன்லேயே சொன்னேன்ல, அந்த சுதேஷிங்கிற கடையில் எப்படி தான் அந்த மசாலா தயாரிக்கிறானே தெரில, அவ்வளோ ருசியாக இருக்குது. கேட்டால் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான்டா. எப்படியாச்சும் அந்த மசாலாவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கூட. அதுக்கு தான் உன்னை இங்கே வர வச்சேன். இவ்வளோதான் விஷயமா? நீ இதை ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வா. என்ன இது போட்டின்னு சொல்லி கூட்டிட்டு வா. சும்மா கூட்டிட்டு வந்தேன்னா அவன் அவ்வளோதான். இந்த போட்டியில்
ஒரு ஆள் மட்டும் தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லு. தினமும் ஒவ்வொரு ஆள் மட்டும் இந்த போட்டியில கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா. மித்த விளக்கத்தெல்லாம் நான் அவனுக்கு கொடுத்துக்கிறேன். அந்த சுதேஷிங்கிறவர் வழக்கம் போல அந்த லெக் பீஸ் கடையை போட்டுட்டு இருந்தாரு. எல்லாருமே வழக்கம் போல அவரோட கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அந்த முனியாண்டி அந்த சுதேஷிங்கிறவரை பாக்குறதுக்காக அங்க வந்திருந்தான். என்னப்பா இன்னைக்கும் லெக் பீஸ் வேணுமா? இன்னைக்கெல்லாம் ஃப்ரீயா தரமாட்டேன். அட சுதேஷி, ஏன் என்ன அசிங்கப்படுத்துற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம் தான் வந்திருக்கேன். நம்ம ஊருக்குள்ள ஒரு போட்டி நடக்குதாமா. இது வரைக்கும் ஆனா யாருக்கு அதுக்கு அது போல. முதல்ல உன்கிட்ட தான் வந்து சொல்ல போறேன். அந்த போட்டி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் நடக்குமா. அப்படியா? அப்படி என்ன போட்டி? எனக்கு சொல்லு, நானும் போய் அந்த போட்டியில கலந்துக்கிறேன். அந்த போட்டி பத்தி எனக்கே ஒன்றும் தெரியல. அந்த கூரை வீடா இருக்கும்ல, அங்கனக்குள்ளதான் அந்த போட்டி நடத்துறாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் மட்டும்தான் அந்த போட்டியில கலந்துக்க முடியுமா. நிச்சயம் நீ போய் கலந்துக்க. 1 லட்சம் ரூபா பரிசாமா. அப்படியா? 1 லட்சமா? அப்ப நான் நிச்சயம் கலந்துக்கிறேன், நீ கவலையே படாத. காலையில டான் அங்க இருப்பேன் பாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த முனியாண்டிங்கிறவன் அங்கிருந்து கிளம்புனா. இவரும் வழக்கம் போல கடையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு காலையில வெள்ளனே புறப்படணும்னு நினைச்சாரு. விடிஞ்சதுமே காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த சுதேஷிங்கிறவர் அந்த போட்டிக்கு கலந்துக்கிறதுக்காக வந்தாரு. என்னடா எல்லா பிளானும் சரியா போட்டு வச்சிருக்கேல, உன்னைய நம்பிதான் அந்த ஆளுங்க வர சொல்ல போறேன். எதுவும் சொதப்பிடாத. அதெல்லாம் நான் சொதப்ப மாட்டேன்டா. நீ போய் தூரத்துல நின்று வேடிக்கை மட்டும் பாரு. அந்த ஆளோட மசாலா என்னன்னு நான் இன்னைக்கு உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். என இவன் தான் நமக்கு ஃப்ரெண்டு. இவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அந்த முனியாண்டிங்கிறவன் தூரத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று பார்க்கலான்னு போனான். இங்கதானே ஏதோ போட்டி நடக்குதுன்னு சொன்னாங்க, அது இந்த இடம் தானே? அட ஆமா சுதேஷியா, நீங்க இங்கதான் போட்டி நடக்க போகுது. போட்டியோட ரூல்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்ன இந்த போட்டியில இங்க பாத்தீங்களா, இவன் தான் உங்க அசிஸ்டன்ட். இவன் தான் இன்னைக்கு சமைக்க போறான். நீங்க உங்களோட ஸ்பெஷல் எல்லாத்தையுமே இவன் கிட்ட தான் சொல்லணும். நீங்க என்னென்னலாம் மசாலா போட சொல்றீங்களோ அது அத்தனையும் இவன் போட்டு இவன் தான் அந்த டிஷ்ஷை செய்யணும். நீங்க சொல்லி கொடுக்கறது மட்டும்தான். இவனை எப்படியாச்சும் நல்லா சமைக்க வச்சு கொண்டு வர வைக்கணும். அதுதான் உங்களோட டாஸ்கே. இதோ நிக்கிறான்ல, இவனுக்கு சமைக்கவே தெரியாது. இவனை நல்லா சமைக்க வைக்கிறதா உங்களோட டாஸ்க்கு. அவ்வளவுதானா? கவலையே பட வேணாம். நான் என்னோட லெக் பீஸோட மசாலாவை சொல்லி எப்படி சமைக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பரவாயில்லையே, நம்ம ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு மூளையா? இப்படியே அவை வாயாலே சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டான். இது போதும் எனக்கு. இங்க பாரு தம்பி, நான் ஒண்ணா சொல்றேன், அது மாதிரியே நீ செய். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். என்ன ஜெயிச்சு கேஷ் வந்தா நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடறேன். என்ன கண்டிப்பா நல்லா வரும். அந்த சுதேஷி சொல்ல சொல்ல அந்த சமையல்காரர் சமைச்சுக்கிட்டு இருந்தாரு. சமைக்க ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க டைம் அப்பவும் வரப்போகுதுன்னு சொன்னாரு. போதும் எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் பார்க்கலாமா? அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு. ஐயோ தண்ணி குடிகளே, காரத்தை போட்டு இந்த காரம் இவ்வளோ காரம். ஐயோ கடவுளே, தண்ணியை கொடுங்க யாராச்சும். ஐயோ மொத்த மிளகா படையும் இந்த சிக்கன்ல தான் இருக்கும் போல. தண்ணியை குடுறா, வந்து என் நண்பனா நீ எல்லாம். அந்த முனியாண்டிக்கு கோவம் வந்து வேகமா அந்த சுதேஷி கிட்ட வந்தாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டுக்கு இந்த சிக்கன்ல மிளகா பொடியை போட்டு கொடுத்துருக்க? எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண? அவன் என்ன பண்ணா உன்னைய? அவனுக்கு எதுக்கு இந்த சிக்கன்ல மிளகா பொடி அள்ளி போட்டு கொடுத்த? நீ செஞ்ச தப்புனாலதான் உன் ஃப்ரெண்டு பலியாடானா. எக்காரணத்தை கொண்டு என்னோட மசாலாவை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச, உனக்கும் இதான் நிலைமை பார்த்துக்கோ. இதுதான் உனக்கு முதலும் கடைசியமா சொல்றேன். இனிமேல் என் வழியில குறுக்கிடக்கூடாது. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த சுதேஷிங்கிறவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. பைத்தியம், அப்படி அவன் இதுல என்ன தாண்டா போட்டான்? இவ்வளோ உரைச்சு கிடக்குது. என்னத்தை தான் உனக்கு சொல்லி கொடுத்தான்? அது ஒன்றும் இல்லைங்க, அதுல பூரா காரத்தள்ளி கொட்டு. அந்த மசாலாலாம் தேவையே கிடையாது, மிளகா பொடி மட்டும் போதும். 1 டஜன் மிளகா பொடி எடுத்து அந்த சிக்கன்ல கொட்டிட்டாரு. அதை கொட்டி இந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு கொடு, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சேன், நீங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. அட கடவுளே, மிளகா பொடியை அள்ளி போட்டு வச்சிருப்பான் போல, பாவம் என் ஃப்ரெண்டு. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி. அந்த லெக் பீஸ் கடையில அந்த பாத்திரத்துல எத்தனை லெக் பீஸ் இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.